கர்த்தருடைய செய்திக்கு நேராய் கடந்து போ. கடந்த வாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த போது கர்த்தருடைய உள்ளத்தில் வைத்த ஒரு வசனத்தை நான் தியானித்தேன். அதே ஒரு செய்தியாக நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன். இது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி என்பதை நான் உள்ளத்திலே அறிந்திருக்கிறேன். ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம்ம ஒரே ஒரு வசனத்தை தான் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேணும். நாம் எழுந்து நின்று இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்துடலாமா? எழுந்து நிற்கக்கூடியவர்கள் தயவு செய்து எழுந்து நின்று இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு சத்தமாக வாசிக்க முடியுமோ ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்தவர்களாக நாம் வாசிப்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தயவுசெய்து தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அந்த ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தை அதிகமாக கடந்த நாட்களிலே தொட்டது. தேவன் மனுஷனை மாத்திரம் நினைவு கூறுகிறவர் அல்ல, அந்த பேழைக்குள் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைவு கூர்ந்தார். ஆமென். அப்ப மிருகங்களை அவர் நினைவு கூர்ந்திருந்தால் மனுஷர்களை இன்னும் எவ்வளவாய் நினைவு கூர்ந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். துவக்கத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் எல்லாரையும் நினைவு கூறவில்லை, பேழைக்குள் இருந்தவர்களை மாத்திரம் நினைவு கூறினார். கர்த்தர் எல்லாரையும் நினைவு கூறல. எல்லாரையும் நினைவு கூர்ந்தா எல்லாருமே பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள், தப்புவிக்கப்பட்டிருப்பார்கள். எல்லாரையும் நினைவு கூறாமல் பேழைக்குள் இருந்தவர்களை மாத்திரம் கர்த்தர் நினைத்தருளினாராம். ஆமென். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு அந்த பிரதான ஆசாரியருடைய ஜெபத்தை யோவான் 17ஆம் அதிகாரத்தில் செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், உலகத்துக்காக அல்ல, நான் உலகத்துக்காய் ஜெபிக்கிறது அல்ல, நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் குறிப்பா அவர் சொல்கிறார், உலகத்துக்காக நான் ஜெபிக்கவில்லை, நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் உம்முடையவர்கள். இந்த வசனத்தை வாசிங்க. ரொம்ப அருமையான ஒரு வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. ஆமென். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்ப அவருக்கு தந்தவர்களை தான் கர்த்தர் நினைவு கூறுகிறார். பேழைக்குள் இருந்தவர்களை தான் கர்த்தர் நினைவு கூறுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் பேழைக்குள் இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? ஆமென். நாம் பேழைக்குள் இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நினைவு கூர்ந்தது தான். ஆமென். பேழைக்குள் இருக்கிறோம்னு சொல்லும்போது சபைக்குள் இருக்கிறத நான் சொல்லல. பேழை யாரை குறிக்கிறது? ஆண்டவராய் இயேசுவை குறிக்கிறது. நம்மளுக்கு சபை அவசியம்தான், ஊழியக்காரர்கள் தேவைதான். ஆனா சபை நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, ஊழியக்காரர்கள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அதை விளங்கிக்கிறதுக்கு தான் அந்த லாக்டவுனு, அதை விளங்கிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சபையை கொஞ்ச நாளைக்கு மூட செய்து தன்னுடைய ஊழியக்காரர்களை மறைத்து. காரணம் என்ன தெரியுமா? சபையும் நம்பக்கூடாது, ஊழியக்காரர்களையும் நம்பக்கூடாது. நம்முடைய நித்திய ஜீவனுக்காக ஆண்டவராய் இயேசுவை மாத்திரம் நம்பணும். ஆமென்.
சபையும் ஊழியக்காரர்களும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆமென். ஆனால் சபையோ ஊழியக்காரர்களோ கர்த்தர் நம்மை கொண்டு போய் நித்திய ஜீவனுக்குள்ளாய் சேர்க்க முடியாது, பரலோகத்தில் சேர்க்க முடியாது. நம்மை அங்கே சேர்க்கிறவர் அவர் மாத்திரம்தான். ஆமென். நம்ம அந்த பேழைக்குள்ள இருக்கிற வரைக்கும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் இருக்கிற வரைக்கும், சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் பாதுகாப்பு உள்ளவர்களாக இருக்கிறோம். அது 2ஆம் அலை வந்தாலும் சரி, 3ஆம் அலை வந்தாலும் சரி, அந்த பேழைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாம் பாதுகாப்புள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த பேழை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நோவாவுடைய பேழையும் சரி, சிறு பிள்ளையாக இருந்த மோசே நாணல் பெட்டி, அதுவும் ஒரு பேழை தான். அந்த பேழையா இருந்தாலும் சரி, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி, அது ஒரு பேழை தான். எல்லாமே ஆண்டவராக இயேசுவை தான் குறிக்கிறது. இந்த நோவாவோட பேழையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நோவாவோட பேழையில ஒரே ஒரு வாசல் தான், ஒரே ஒரு வாசல் தான். ஆனால் தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், நானே வாசலாக இருக்கிறேன். ஐ ஆம் த டோர். நானே வாசலாக. ரட்சிப்புக்கு ஆண்டவராக இயேசு ஒருவர் தான் வாசல். அதே மாதிரி அந்த பேழைக்கு ஒரே ஒரு ஜன்னல் தான், ஒரே ஒரு ஜன்னல் தான். ஜன்னல் என்று சொல்லும்போது எதை குறிக்கிறது என்றால், எபிரேய மாணவர்களுக்கு நல்லா தெரியும். ஜன்னல் எதை குறிக்கிறது? எதை குறிக்குது? எபிரேய எழுத்துல ஏவ குறிக்கிறது, 5வது எழுத்தை குறிக்கிறது. 5வது எழுத்து எபிரேய மாணவர்களுக்கு தெரியும். 5வது எழுத்து யாரை குறிக்குது? நம்முடைய ஆண்டவராய் யாவையை குறிக்கிறது, கர்த்தரை குறிக்கிறது. ஆமென். வாசலாய் இருக்கிற டாலத், 4வது எழுத்து டாலத், அதுதான் வாசல். அவர் ரட்சிப்பின் வாசல். 5வது எழுத்தாய் இருக்கிற ஏ, அவர் நம்முடைய நித்திய ஜீவனின் ஜன்னல். நித்திய ஜீவனுக்கான ஜன்னல் அவர்தான். அவர்தான் நித்திய வாசல், அவர்தான் நித்திய ஜீவனுக்கான ஜன்னல். எபிரேய எழுத்துல 5வது எழுத்து ஆண்டவராய் இயேசுவை, கர்த்தரை குறிக்கிறது. மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த வாசலுக்குள்ளே தான் நுழையணும். யாரு செவுத்து மேல ஏறியோ இல்லை வேற எந்த பக்க வழியாகவோ யாரும் உள்ள வர முடியாது. வாசல் வழியாக தான் வரணும். உயரமா இருந்தா கூட குனிந்து வாசலுக்குள்ள தான் வரணும். ஆமென். ஆண்டுக்குள்ள வரணும்னா உயரமா இருந்தாங்கன்னா கொஞ்சம் தாழ்த்தி தான் உள்ள வரணும். ஆண்டவராக இயேசு அழகா சொன்னார் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நானே வாசலாய் இருக்கிறேன். நானே வாசல், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று, மேய்ச்சலை கண்டடைவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல் சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். உள்ளும் புறமும் கர்த்தருடைய வார்த்தையினாலே போஷிக்கப்படுகிறான். உள்ளும் புறமும் கர்த்தருடைய வார்த்தையினாலே பலனடைகிறான். ஆமென். அந்த வாசலுக்குள்ள நுழையணும். இப்ப பாருங்க, இந்த பேழையில 3 தளம் இருக்கிறது, அப்படிதானே? அந்த அமைப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பேழையோட அமைப்பு 3 தளம். அந்த 3 தளம் எதை குறிக்கிறதுனா திருத்துவத்தை குறிக்கிறது. நம்முடைய தேவன் திருத்துவத்தின் தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரே தேவன் தான். ஆனால் திருத்துவத்திலே அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. இப்ப நம்முடைய தலைப்புக்கு நேராக வருவோம். கர்த்தர் தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார், நினைத்தருளினார். ஆமென். தேவன் நோவாவை நினைத்தருளினார் என்பதற்கு எபிரேய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாக்கார், ஜாயின் காஃப் ரேஷ், ஜாக்கார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால்
சமீபத்திலே நடக்கிற காரியத்தை நினைவு கூறுதல். சமீபத்திலே நடந்த காரியம், அவைகளை நினைவு கூறுதல். ஜாக்கார் என்றால் ஒருவர் பட்சத்திலே பேசுகிறது, ஒரு பட்சத்திலே செயல்படுகிறது. பொதுவாக குடும்ப தலைவர் செய்கிற காரியம் இது, ஒரு தகப்பன் செய்கிற ஒரு காரியம், அதுதான் ஜாக்கார். ஆமென். ஜாக்கார் என்றால் இன்னும் அர்த்தமும் உண்டு. நினைவு கூறுகிற காரியங்களை எழுதி வைத்தல். நினைவு கூறுகிற காரியங்களை எழுதி வைத்தல். ரிமெம்பரிங் சம்திங் த்ரூ டாக்குமெண்டேஷன் என்று சொல்வார். நினைவு கூறுகிற காரியங்களை எழுதி வைக்க. நம்முடைய பரமபிதா நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே நடந்த சகலவற்றையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்மை குறித்ததான சகலமும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கடந்து போன சகல காரியங்களை குறித்தும் அவர் ரெக்கார்டு வைத்திருக்கிறார். நாம் அவருக்கு எந்தெந்த சமயத்தில் உண்மையாக இருந்தோம், எந்தெந்த காரியத்தில் அவரை பிரியப்படுத்தினோம், அவருக்கு உகந்தவர்களாக நடந்தோம், எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நினைவில் வைத்து எல்லாவற்றையும் நம்மை குறித்ததான காரியங்களை ஜீவ புஸ்தகத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த சாக்காரோட அர்த்தம் அதுதான். எபிரேய வேதாகமத்திலே யூதருடைய வழக்கு சொல் அநேகம் இருக்கிறது. இடியம்ஸ் என்று சொல்வார்கள். வழக்கு சொல் அநேகமா இருக்கு. தேவன் நோவாவை நினைத்தருளினார் என்று சொல்லும்போது அது ஒரு வழக்கு சொல்லாக தான் இருந்திருக்கு. இதை தொடர்ந்து நாம் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது நமக்கு நடந்த காரியம் தெரியும். நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ளே 364 நாட்கள் இருந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு வருஷம். 364 நாட்கள், ஏறக்குறைய ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷ காலத்தில் நோவா அந்த உள்ள இருந்த சகல ஜீவராசிகளுக்கும் உணவை கொடுக்க வேணும், பராமரிக்க வேணும், அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வேணும். யூதர் அபிமார்கள் சொல்கிறார்கள், இந்த ஒரு வருட காலம் நோவாவுக்கு இளைப்பாறுதலே இல்லையாம். நோவா சரியா தூங்கவும் இல்லையாம். ஒரு வருஷம் நோவாவுக்கு சரியா தூக்கம் இல்லையாம். ஆகவேதான் அந்த வழக்கு சொல்லாகிய தேவன் நோவாவை நினைத்தருளினார். இந்த வழக்கு சொல் என்னத்தை அர்த்தப்படுத்துகிறது என்றால், நோவாவுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை தேவன் கட்டளையிட்டார் என்று அர்த்தம். நோவாவை நினைத்தருளினார் என்றால் நோவாவுடைய ஒரு வருட கால பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை கட்டினார், ஒரு முடிவை கொண்டு வந்தார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார்கள் என்றால் அர்த்தம் என்ன? உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, நான் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறேன், நான் உன் நினைவாகவே இருக்கிறேன். உன்னை குறித்ததான என்னுடைய நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகள். நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய நெருக்கமானவர்கள் கூட நம்மளை மறந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மளை மறக்கிற தேவன் அல்ல. அவர் நம்முடைய நினைவாகவே இருக்கிறவர். காரணம், அவர் தன் உள்ளங்கைகளே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வேதாகமத்திலே வரைந்து வைத்திருக்கிறார்னு போட்டாங்க, ஆனால் எபிரேய வேதாகமத்தில் செதுக்கி வைத்திருக்கிறார்னு போட்டு. நாம எழுதுறதுக்கும் செதுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உள்ளங்கையிலே நம்மை செதுக்கி வைத்திருக்கிறாராம். எழுதுறது சும்மா லேசா எழுதிடலாம், செதுக்கணும்னா நேரம் எடுத்து வலிக்கும். அதுல ஒரு தியாகம் இருக்கிறது, அதுல ஒரு வேதனை இருக்கிறது. அது எல்லாமே நமக்காக தான். தேவன் கொடுக்கிறவரை மாத்திரமல்ல, மன்னிக்கிறவருமாய் இருக்கிறார். மனுஷன் பெற்றுக்கொண்டு மறந்து விடுகிறவனாய் இருக்கிறான். இதுதான் ஆண்டவருக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம். God gives and forgives. Man gets and forgets. மனிதன் பெற்றுக்கொள்கிறான், பெற்றதை மறந்து விடுகிறான். ஆனால் கர்த்தர் கொடுக்கிறவராய் மாத்திரமல்ல, மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார். ஆமென். நம்முடைய பிரயாணத்திலே, ஆவிக்குரிய பிரயாணத்திலே சில சமயங்கள் சூழ்நிலைகளின் நிமித்தமாக சோர்வு வரலாம். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது மனசோர்வு வரலாம். ஆனால் அந்த காலவிலே கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்,
நாம் பரம தேசத்துக்கு நேராய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பரம தேசத்துக்கு நேராய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை நினைந்தருளினார். நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார். இன்னைக்கு நான் சந்தோஷத்தோடு கூட சொல்ல முடியும், கடந்த நாட்களிலே பயங்கரமான சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு நிமிஷம் கூட நம்மளை கைவிடலை. அப்படிதானே? ஒரு நிமிஷம் கூட நம்மை மறக்கவில்லை. ஒரு நிமிஷம் கூட கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. கர்த்தர் நம்மை விட்டு விலகி போகவும் இல்லை. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனையோ சந்தோஷமான நினைவுகள் இருக்கிறது. கடந்த நாட்களிலே துக்கமான நினைவுகளும் இருக்கிறது. நாம் அறிந்த அநேகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். 2 நாளுக்கு முன்பாக இறந்து போனவர்களை பட்டியலை பார்த்தேன். எல்லாம் தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், எத்தனையோ பேர். ஆனால் கர்த்தர் எவ்வளவு கிருபையாக நம்மை காத்திருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று அர்த்தம். நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு அனாதி தீர்மானம் இருக்கிறது. அந்த ஜாக்கார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் அவருடைய கண்களை நம்மை பதித்திருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் நம்மை தயவாய் இருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார் என்று யோசிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? மனுஷன் நம்மளை மறந்துட்டா கூட பரவாயில்ல, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மையில் இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நமக்கு தயவு செய்கிறார். இந்த காலவேளையில் ஒரு 3 குறிப்பு சுருக்கமாக பகிர்ந்துள்ள கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. முதலாவது குறிப்பு, புயலுக்கு முன் தேவன் நோவாவை நினைத்தருளினார். புயலுக்கு முன் தேவன் நோவாவை நினைத்தருளினார். 2வது, புயலின் மத்தியிலே தேவன் நோவாவை நினைத்தருளினார். புயலின் மத்தியிலே. 3வது, புயலுக்கு பின் தேவன் நோவாவை நினைத்தருளினார். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, புயலுக்கு முன் தேவன் நோவாவை நினைத்தருளினார். நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய சீர்கேடான நிலைமையை அந்த இடத்துல தேவன் சித்தரித்து வைத்திருக்கிறார். மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனை விட்டு விலகி அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் பொல்லாததா இருக்கிறது. சிறு வயது முதற்கொண்டு மனுஷனுடைய நினைவுகள் பொல்லாததா இருக்கிறது என்று தேவன் கண்டார். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இதோட விளைவு என்ன? தேவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். தேவன் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், சகல ஜீவன்களை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி தேவனுடைய அந்த உக்கிர நியாய தீர்ப்பு இந்த உலகத்தின் மேல் வருகிறது. ஆமென். அருமையான சபையாரே, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷனுடைய காலத்திலும் மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. அன்றைக்கு பயங்கரமான ஒரு அழிவு வந்தது. ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் மாண்டு போனார்கள். இன்னொரு பெரிய அழிவு இந்த உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பேழைக்கு வெளியே இருக்கிறவர்கள் ஒரு நாள் தப்ப முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிற ஒரு நாளும் தப்ப முடியாது. மாண்டுதான் போக வேண்டும். ஆமென். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே அந்த வசனங்களை வாசிப்போமானால் நலமாயிருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37 39 வரைக்கும் வாசிங்க. 37 39 வரைக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும்
ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராமல் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இவருடைய பிரச்சனை தான் என்ன? சாப்பிடுறது தப்பா? திருமணம் பண்றது தப்பா? இல்லை. ஆனால் தேவனை குறித்ததான சிந்தனை இல்லை. தன்னை குறித்து நினைக்கிறார்கள், குடும்பத்தை குறித்து நினைக்கிறார்கள், சாப்பாட்டை குறித்து நினைக்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து நினைக்கிறார்கள். தவறில்லை. ஆனால் தேவனை குறித்து நினைக்கவோ நேரம் இல்லை. தேவனுக்கு செலுத்த வேண்டிய நேரம் செலுத்தப்படவில்லை. அவருடைய சிந்தையிலே எல்லாம் இருந்தது. அவர்களை குறித்ததான சிந்தனை, குடும்பத்தை குறித்ததான சிந்தனை, சாப்பாட்டை குறித்தான சிந்தனை, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்ததான சிந்தனை எல்லாம் இருந்தது, கர்த்தரை தவிர. எவ்வளவு துக்கமான ஒரு காரியம் பாருங்க. அருமையான சபையாரை, இன்றைக்கும் இதே நிலைமைதான். தங்களை விசுவாசிகள் என்று ஊழியக்காரன் சொல்லிக் கொண்டிருக்கிற அநேகருடைய நிலைமை இதுவாக தான் இருக்கிறது என்று சொல்கிறேன். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஆனா கர்த்தரோடு கூட செலவழிக்க நேரம் இல்லை. அவருடைய சிந்தனையாய், அவருடைய நினைவாய் இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா ஆண்டவர் மாத்திரம் உங்களை நினைவு கூர்ந்தணும். ஆனா இவங்களுக்கு அவரை நினைவு கூறுறதுக்கு நேரம் கிடையாது. இவர்களை குறித்து தான் கர்த்தர் சொல்றார். நோவாவின் காலத்தில் நடந்த காரியம் தான் மனுஷகுமாரனுடைய காலத்திலும் சம்பவிக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஆமென். இப்படிப்பட்ட பொல்லாத ஒரு மனுகுலத்தின் மத்தியிலே ஒரு நீதிமான் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அந்த நீதிமான் தான் நோவா. அவன் தேவனுடைய பார்வையிலே அவனுக்கு என்ன கிடைச்சதான்? கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தது. நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே மொழிபெயர்ப்பு செய்து விட்டார்கள். எபிரேய வேதாகமத்தில் அப்படி இல்லை. எபிரேய வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நோவா கிருபையை கண்டுபிடித்தார் என்று இருக்கிறது. He found grace in the eyes of the Lord. தேவனுடைய பார்வையிலே நோவா கிருபையை கண்டுபிடித்தாராம். நம்முடைய தமிழ் பைபிள் எப்படி போட்டிருக்கு? நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கிடைக்கலாம் இல்லை, சும்மாலாம் கிருபை கிடைக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவ்வளோ சீப்பா? சும்மா கிருபை கிடைக்கிறதுக்கு அவ்வளோ சீப்பா? இல்லை, கிருபெல்லாம் கிடைக்கல. நோவா அதை தேடி கண்டுபிடித்தார். He found grace. ஆமென். ஒரு காரியத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் தேட வேண்டும். அதற்கு பிரயாசம் அவசியம், அதற்கு முயற்சி அவசியம். சும்மா கிடைக்காது. ஒரு உலக ஆசீர்வாதமே சும்மா கிடைக்கிறது இல்லை, அப்படிதானே? ஒரு சும்மா வேலை சும்மா கிடைச்சிருமா? வீட்டில் உட்கார்ந்து வேலை கிடைச்சிருமா? ஒண்ணுமே வேலை செய்யலைன்னா ப்ரொமோஷன் கிடைச்சிருமா? ஒரு உலக ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவு பிரயாசப்படணும். அப்ப பரலோக ராஜ்யத்தின் காரியத்துக்கு நம்ம இன்னும் எவ்வளவு பிரயாசம் எடுக்கணும். நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கேட்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக என்ன பிரயாசம் எடுக்கிறீர்கள்? உங்களுடைய நித்திய ஜீவனை அடைய என்ன பிரயாசம்? ஆண்டவரோடு கூட கிட்டி சேர ஒவ்வொரு நாளிலும் ஒரு நாளிலே நீங்கள் எடுக்கிற பிரயாசம் தான் என்ன? கிருபை கிடைக்காது பிரதர். நம்ம கண்டுபிடிக்கணும், தேடணும், பிரயாசம் எடுக்கணும், முயற்சி பண்ணணும், நேரம் செலவழிக்கணும், தியாகம் பண்ணணும். பவுல் சொல்றாரு பாருங்க, எப்படி ஆகிலும் அந்த உயிர்த்தெழுதலை அடையும்படியாக எப்படி ஆகிலும், எந்த கிரயத்தை செலுத்தி ஆகிலும், எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விடுகிறேன். சும்மா கிடைக்கிற விஷயமா? இல்லை. நீங்க ரொம்ப துக்கத்தோடு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்களை குறித்ததான பிரயாசம் இல்லை. மற்ற எல்லா காரியத்துக்கும் பிரயாசம் இருக்கிறது.
உலக பிரகாரமான சகல காரியங்களுக்கும் அதிக பிரயாசம், உழைப்பு. ஆனா கர்த்தருடைய காரியத்தில் பிரயாசமே இல்லை. ஆவியானவர் பேசுகிறார். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்க. ரட்சிப்பு நிறைவேறணுமே. ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஆரம்ப ரட்சிப்பை பெற்றுவிட்டோம். முடிவான ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது, மகிமைப்படுத்தப்படுதல் இருக்கிறது. அந்த ரட்சிப்பை அடைய நான் பிரயாசப்படணும். எப்படி? பயத்துடனும் நடுக்கத்துடனும், with fear and trembling. கர்த்தருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்க தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நான் பிரயாசம் எடுக்காம விட்டுட்டேன்ப்பா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உம்மண்டை கிட்டி சேர, அந்த நித்திய ஜீவனை அடைய. ஆண்டவர், பந்தய பொருளை பெற, லெக்கை நோக்கி செல்ல நான் பிரயாசப்படுவேன். ஆண்டவரே, பிரயாசப்படுவேன். நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற தேவையான கிருபையை தருவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இப்ப வாசிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நோவா தன் காலங்களில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 13ஆம் வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். கர்த்தர் யார் இடத்துல சொன்னார் தெரியுமா? ஒரு நீதிமான்ட்ட, தேவனுக்கு பயந்து உத்தமமாய் இருந்த மனுஷனிடத்துல, தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு மனுஷனிடத்துல. அவன் மற்ற எவ்வளவோ ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு மனுஷனை கர்த்தர் நினைவு கூர்ந்து அந்த மனுஷனிடத்துல வந்து கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. கர்த்தர் எல்லாரையும் நினைவு கூறுவது அல்ல, கர்த்தர் எல்லாரோடும் பேசுகிறவரும் அல்ல. உத்தமம் நீதிமானோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவரோடு சஞ்சரிக்கிறோடு கூட கர்த்தர் பேசுகிறார். 14வது வசனத்தை வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவ்வளவு திரளான ஜனத்தின் மத்தியிலே தேவன் இந்த உலகம் முழுவதையும் அழிப்பதற்கு முன்பாக தேவன் நோவாவை நினைத்தருளி தன்னுடைய திட்டத்தை அந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்தி அந்த மனுஷனின் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே கொண்டு வந்து பத்திரமாய் பாதுகாக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் யோசித்து பார்த்தீங்களா? ஒரு நீதிமானை துன்மார்க்கலோடு கூட சேர்த்து அழிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவர் உலகத்தை அழிப்பதற்கு முன்பாக தம்முடைய நீதிமான்களை தனியாக தமக்கென்று வேறு பிரிக்கிற கர்த்தர் அவர். ஆமென். ஒரு நீதிமான், ஒரு உத்தமன், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன், தேவனுக்கு விசேஷமானவன், அவன் நீதிமான் போட்டிருக்க. ஒரு நீதிமான் யார்? வேதத்தின் அடிப்படையில் ஒரு நீதிமான் யார்? ஒரு நீதிமானுடைய வரையறை தான் என்ன? இதை நீங்க உங்களுக்கு தெரியணும்னா நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்தை பார்க்கணும். எடுத்து வாசிங்கள். ஒரு நீதிமான் யார்? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரு நீதிமான் யார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இந்த குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். சும்மா வசனத்தை வாசிக்கிறது அல்ல. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. யார் நீதிமான்? என் கட்டளைகளின்படி நடந்து, என்னுடைய பிரமாணங்களின்படி,
என்னுடைய வார்த்தைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என்ன வந்தாலும் சரி பிரதர், 2வது அலையோ 3வது அலையோ 4வது அலையோ 5வது அலையோ வந்தாலும் நீதிமான் பிழைப்பான். அவன் மெய்யாகவே பிழைப்பான், கண்டிப்பாக பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், ஒரே ஒரு காரணம் தான், அவன் நீதிமான், அவன் கட்டளையின்படி நடக்கிறவன், அவன் நியாயங்களை காக்கிறவன், தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருக்கிறவன். விசுவாசி மத்தியிலே 3 பிரிவுகள், 3 கூட்டம் இருக்கு. அழைக்கப்பட்டவர்கள் ஒரு கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு கூட்டம், உண்மையாய் இருக்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திலே நம்ம எங்க இருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனா கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? உண்மையா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படிதானே? வெளிப்படுத்துற விசேஷத்தில் இந்த 3 கூட்டத்தை குறித்து வாசிக்கிறோமா இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் யாரு? அந்த அனுபவம் என்ன? ரட்சிப்பின் அனுபவம். அழைக்கப்படுகிறது என்று சொல்லி ரட்சிக்கப்படுறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம எல்லாமே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். உண்மை உள்ளவர்கள் யாரு? மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள், மணவாட்டியின் ஸ்தானத்துக்குள்ளே வர அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்க சிந்தித்து பார்க்கணும், நாம் எங்கே இருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கணும். ஆமென். நீதிமான், பிரமாணத்தின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருக்கிறவனே நீதிமான், அவன் மெய்யாகவே பிழைப்பான். இந்த பயங்கரமான காலத்திலே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, அவருடைய நீதிமான்களாக இருந்து அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த எபிரேய வார்த்தை நீதிமானுக்கு, எபிரேய வார்த்தை என்னன்னா ஜாடெக். எபிரேய வார்த்தை நீதிமானுக்கு ஜாடெக்னு அர்த்தம். இந்த நீதிமான் என்று சொல்லி நாம் அந்த வார்த்தையை கேட்கும் போது 2 காரியங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். நீதிமான் அப்படின்னா 2 காரியம். ஒன்று பொசிஷனல் ரைச்சஸ்னஸ், இன்னொன்று ப்ரோக்ரெசிவ் ரைச்சஸ்னஸ். ஒன்று நாம் ஸ்தானத்தின் பேரிலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். நல்ல விளங்கணும் சபையார், சத்தியத்தை தெளிவாக விளங்கணும். நாம் எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் ஆனபடினாலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாம் எல்லாருமே நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே? நம்ம எல்லாருமே நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஸ்தானம், பொசிஷனல் ரைச்சஸ்னஸ். அந்த ஸ்தானத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்தானத்தை, நீதிமான் என்ற ஸ்தானத்தை அடைய நாம் ஒண்ணுமே செய்யல. நம்ம ஏதாவது பண்ணோமா? ஒன்றும் பண்ண. ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்ததினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்றாரு பாருங்க, வாசிங்க 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக பாவமாக்கினார். எதுக்கு? நம்மளை நீதிமான்களாக்கும்படியாக. we have been made righteous. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆனா அதிலேயே திருப்தி அடைந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்மளை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், அவருடைய மரணத்தினாலே நீதிமான் ஆக்கியிருக்கிறார். ஆனால் இந்த நீதிமானுடைய ஸ்தானத்திலிருந்து நம்ம வளரணும். ஆமென். இந்த நீதிமானுடைய ஸ்தானத்திலிருந்து நம்ம வளரணும். அவருடைய சாயலிலே நாம் வளரணும், அவருடைய சுவாபத்திலே நாம் வளரணும், அவருடைய பரிசுத்தத்திலே வளரணும், அவருடைய அன்பிலே நாம் வளரணும், அவருடைய வார்த்தையிலே நாம் வளர வேணும்.
அதனால தான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நம்ம எல்லாரும் தெரிந்த வசனம். நீதிமானா இருக்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும். நீதிமானா இருக்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும். அப்படின்னா என்ன? நான் உங்களை நீதிமான ஆக்கியிருக்கிறேன், அதுல திருப்தி அடைந்திருந்து விடாதீர்கள். நீங்கள் இன்னும் நீதியை செய்து செய்து இன்னும் நீதிமான ஆகணும். விளங்குதா? கர்த்தர் நம்ம நீதிமான ஆக்கியிருக்கிறார், அதுவே போதும் இருந்தோம் ஏமாந்துருவோம். நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும். நீதிமான் ஆக்கப்பட்டவன் இன்னும் நீதியா இருக்கட்டும். அந்த நீதியிலே அவன் வளர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2 காரியம் ரொம்ப முக்கியங்க. நித்திய ஜீவன் அடையணும்னா, பரலோகம் போகணும்னா, இல்லை பாஸ்டர் அப்படிலாம் வேண்டாம், நான் இப்படியே ஏதோ இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் நித்திய ஜீவன் அடையணும், பரலோகம் போகணும்னா 2 காரியம் வேணும். ஒன்று நீதி, இன்னொன்று பரிசுத்தம். நீதி அவர் கொடுத்துட்டாரு, கல்வாரி சிலுவை மூலமா அவர் கொடுத்துட்டாரு. இந்த நீதியிலே நாம் வளர 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 தான் பரிசுத்தவான்களுடைய ஸ்தானத்துக்கு நம்ம வர முடியும். நீதி துவக்கம் தான், பரிசுத்தமாகுதல் முடிவு, மகிமைப்படுத்தப்படுதல். நீதிமான ஆக்கிறதுக்கு நம்ம ஒரு பிரயாசம் எடுக்கவும் வேணாம். ஆனா பரிசுத்தவான் ஆகிறதுக்கு பிரயாசம் எடுக்கணும். சும்மா வராது, அதுக்கு நான் பிரயாசம் எடுக்கணும். என்னுடைய கிரியைகள் மாறணும், சுவாபம் மாறணும், என்னுடைய சிந்தை மாறணும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது, அப்படிதானே? இந்த சரீரம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த சரீரம் பிழைத்திருக்க நாம் புசிக்கிறோம், ஆகாரத்தை சாப்பிடுகிறோம். ஆத்மா பிழைச்சிருக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன வேணும் நமக்கு? ஆத்மா உயிரோடு பிழைச்சிருக்கணும்னா என்ன வேணும்? வார்த்தை. ஆத்மா பிழைச்சிருக்கிறதுக்கு 2 காரியம் வேணும். ஆத்மா 2 காரியத்துல தான் பிழைக்கும். ஒன்னு நீதியிலையும், இன்னொன்னு உண்மையான பரிசுத்தத்திலும் தான் ஆத்மா பிழைக்கும். இந்த 2 காரியம் இல்லைன்னா ஆத்மா செத்துரும், ஆத்மா வாழாது. ஆத்மா வாழணும்னா என்ன வேணும்? நீதியை வேணும், உண்மையான பரிசுத்தம் வேணும். பவுல் அழகா எழுதுறாரு பாருங்க அந்த ஆத்மாவை குறித்து, உள்ளான மனுஷனை குறித்து. வாசிங்க எபேசியர் 4:24 வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தை வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தான் இந்த புதிய மனுஷன், இந்த ஆத்மா வாழும். இந்த நீதியும் பரிசுத்தம் இல்லைன்னா ஆத்மா வாழாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசுறது? ஆமென். இப்ப அந்த தேவனுடைய நீதி நிறைவேற்றும்படியாக தான் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து மூழ்க ஞானஸ்தானம் எடுத்தோம். ஆண்டவர் இயேசு யோவான் ஸ்நான இடத்துல ஞானஸ்தானம் எடுக்க முடியாது வருகிறார். அப்ப யோவான் ஸ்நானம் சொல்றார், ஆண்டவரே நானும் உமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதா, நீர் தான் எனக்கு கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்ன உடனே யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்ப அந்த தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு சின்ன பகுதியை தான் நம்ம ஞானஸ்தானத்தில் செய்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆனா நம்ம தொடர்ந்து நீதியிலே வளரணும். நீதினா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவருடைய பிரமாணத்திலே நடந்து நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருக்கிறது தான் நீதிமான். இதிலே நாம் வளரணும், ஒவ்வொரு நாளும் வளரணும். ஆண்டவரே என்னை அழைத்தீரே அதற்காய் ஸ்தோத்திரம், என்னை தெரிந்து கொண்டீரே அதற்காய் ஸ்தோத்திரம். நமக்கு கடைசி வரை உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆமென். எனக்கு ஒரு காரியத்தை மறக்க முடியாது. நாங்கள் ஒரிசா மாநிலத்தில் இருந்தபோது ஜட்னி என்று ஒரு இடம் இருக்கிறது. அதிலே ஒரு ஆர்மீனியன், ஒரு வயதான மூதாட்டியார் ஒரு சபையை அந்த இடத்துல ஸ்தாபித்து அவர் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு பாஸ்டரை வச்சு, ஒரு ரொம்ப அந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு 82 வயசு.
எங்கள் ரொம்ப அன்பாக இருப்பார்கள். அடிக்கடியாக எங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல ஸ்பெஷல் மீட்டிங்கை வைப்பார்கள். ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் உட்கார்ந்து வேதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வேதத்தை தியானிப்பது உண்டு. அவர்கள் அடிக்கடியாக சொல்கிற ஒரு வாக்கியம் அந்த வாழ்க்கை பூரா மறக்க முடியாது. என்ன தெரியுமா சொல்வார்கள்? You may not be successful, but you be faithful to God. ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் இல்லாம ஒரு சக்சஸ் இல்லாமல் இருக்கலாம். ஒரு தொழிலிலேயோ ஒரு வியாபாரத்திலோ மற்ற காரியங்களிலே ஒரு ஜெயமில்லாத ஒரு நிலையை போல காணப்படலாம். கவலைப்படக்கூடாது. நம்ம என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நான் சக்சஸா இருக்கணும், நான் ஜெயம் எடுக்கணும் அதிலே ஃபோக்கஸ் பண்றதுனால தான் உண்மை இல்லாமல் போயிடுது. உண்மையா இருந்தால் கர்த்தர் ஜெயத்தை கண்டிப்பாக தருவார். அதான் ரகசியம். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்ப ஞான நீதியை நிறைவேற்றதான் நாம் ஞானஸ்நானத்திலே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு ஞானஸ்நானத்தை குறித்து எழுதும் போது அந்த நோவாவோட சம்பவத்தை கொண்டு வந்து இணைக்கிறார். பாருங்கள், நோவாவின் காலத்தில் நடந்த சம்பவத்தையும் ஞானஸ்நானத்தையும் கொண்டு வந்து இணைத்து பேசுகிறார். எடுத்து வாசியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களே வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஜலத்தினாலே என்று சொல்லி மொழிபெயர்த்து விட்டார்கள். ஜலத்தின் மூலமாக என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜலத்தின் மூலமாக காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை அநேகர் வாசித்து விட்டு என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் என்று நினைத்து விடுகிறார்கள். நல்ல கவனிக்கணும். கண்டிப்பா எல்லாருமே ஞானஸ்தானம் எடுக்கணும், எந்த கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் ஞானஸ்தானம் நம்மை ரட்சிக்கிறது இல்லை. நம்மை ரட்சிக்கிறவர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்தான் யெஷுவா. யெஷுவான ரட்சிப்புன்னு அர்த்தம். அவர்தான் ரட்சகர். நம்மை ரட்சிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஞானஸ்தானம் நம்மை ரட்சிக்கிறது இல்லை. அந்த தண்ணீர் ஜலத்தின் வழியாக நாம் கடந்து போகிறது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. நோவா அந்த தண்ணீரூடாக கடந்து போனது எதற்கு அடையாளப்படுத்துகிறார் என்றால், பேதுரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளப்படுத்துகிறார். இப்ப நீங்க ஒன்ன யோசித்து பார்க்கணும். அந்த நோவா அவரும் அவருடைய குடும்பமும் ஜலத்துக்குள்ளே போகும்போது பேழைக்குள்ள போகாம வெறும் ஜலத்துக்குள்ள போயிருந்தா என்ன இருக்கும்? பேழைக்குள்ளே போகாம ஜலத்தூட போயிருந்தா என்ன இருப்பாங்க? மற்றவர்களை போல இவர்களும் அழிந்து போயிருப்பார்கள். அப்படித்தானே? அப்ப இந்த ஜலத்தின் மூலம், இந்த ஜனத்தின் ஊடாக, இந்த தண்ணீரின் ஊடாக அவர்கள் போவதற்கு முன்பாக நோவாவும் குடும்பம் எதற்குள்ளாய் போனார்கள்? பேழைக்குள்ளாக போனார்கள். பேழைக்குள்ளாக போனபடினாலதான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு விளங்குதா? பேழைக்குள்ளேயே போகாம வெறும் ஜலத்தின் ஊடாக மற்றவர்களை போல அவர்களும் போயிருந்தா அவர்களும் மாண்டு அழிந்து போயிருப்பார்கள். அந்த ஜலத்தின் ஊடாக போவதற்கு முன்பாக பேழைக்குள்ளாக போனார்கள். சத்தியம் என்ன? அப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி உண்டாகுது. யார் ஞானஸ்தானம் எடுக்கணும்? யார் ஞானஸ்தானம் எடுக்கலாம்? என்ன பதில்? ரட்சிக்கப்பட்டவர்கள் எடுக்கிற ஸ்தானம் தான் ஞானஸ்தானம். எத்தனை பேருக்கு விளங்குது? ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்தானம் எடுக்க கூடாது. ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்தானம் எடுக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நோவாவும் குடும்பமும் பேழைக்குள்ளே போகாம தண்ணீருக்குள்ள போற மாதிரி இருக்கு.
அழிஞ்சிருவோம், தண்ணீர் அழிச்சிரும். ரட்சிக்கப்படாம எடுக்கிற ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழிச்சிரும். ஏன்னா ரட்சிப்பு இல்லையே. நான் விளங்குத உங்களுக்கு? ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் ரட்சிப்புக்காக அல்ல, ரட்சிப்பு தான் ஞானஸ்தானத்துக்காக. துக்கத்தோடு சொல்கிறேன், இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்படாமலேயே ஞானஸ்தானம் எடுத்து உட்கார்ந்து இருக்க. இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்படல, ஆனா ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைக்கிறாங்க. இல்ல, பேழைக்குள்ள போகாம தண்ணிக்குள்ள மாத்திரம் போனா என்ன ஆகும்னு தெரியணும் உங்களுக்கு. அழிவுதான். ரட்சிக்கப்படாம ஞானஸ்தானம் எடுத்த அழிவுதான். நம்ம ரட்சிக்கப்படாம ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கும் ஞானஸ்தானமே எடுக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. விளங்குதா? ரட்சிக்கப்படாம ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கும் ஞானஸ்தானமே எடுக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அப்ப ஞானஸ்தானம் யார் எடுக்க வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்ததுனால ரட்சிக்கப்பட்டவர் நினைச்சிடக்கூடாது. ஆமென். நீங்க அந்த தண்ணீர் ஊடாக போவதற்கு முன்பாக எதுக்குள்ள போகணும்? பேழைக்குள்ள போகணும். பேழை யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். உங்களுக்கு விளங்குதா? ரட்சிக்கப்படாமையே இன்னைக்கு ஞானஸ்தானம் அநேக காரணத்துக்காக எடுக்கிறாங்க. ஒரு சபையில் அங்கத்தினர் ஆகிறதுக்கு ஒரு ஞானஸ்தானம், திருமணத்துக்கு ஒரு ஞானஸ்தானம், கல்லறையில் ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஞானஸ்தானம். அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? காஞ்ச பாவியா உள்ள போய் நனைஞ்ச பாவியா வெளியே வர்றதுதான். ஒரு வித்தியாசம் கிடையாது. அந்த ஞானஸ்தானம் அவர்களுக்கு ஆபத்து என்று சொல்கிறேன். ஏன் தெரியுமா? நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைச்சிட்டு இருப்போம். நான் ரட்சிப்பே இல்லை. ஆமென். உண்மையா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? உண்மையான ரட்சிப்பு என்ன? வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தினால விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவேன். ஆமென். அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? ஒரு பிள்ளை பிறந்துடுச்சு, அந்த பிள்ளை உயிரோட இருக்கா இல்லையா எப்படி பார்க்கறது? அந்த பிள்ளை அழுகணும், அந்த பிள்ளைக்கு பசி எடுக்கணும். உங்க ரட்சிப்புல இந்த ரெண்டு காரியம் இருந்துச்சா பிரதர்? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அழுதீங்களா? எத்தனை பேர் அழுதீங்க? பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அழுது இருக்கணும். பசி எடுத்து புசிக்கணும். இது ரெண்டுமே நடக்கல அப்படின்னா என்ன ஆயிருக்கு? ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்படாமே ஞானஸ்தானம் எடுத்திருக்கு. வேஸ்ட். ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆமென். அப்ப பேழைக்குள் இருந்த நோவாவின் குடும்பத்தையும் தான் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். தாழ்மையாய் சொல்கிறேன், நாம் வாழ்கிற நாட்கள் பயங்கரமான நாட்கள், கொடிய நாட்கள். இன்னும் பயங்கரமான காரியம் காத்திருக்குது. நம்ம எல்லாருமே பேழைக்குள்ளே காணப்படணுமே, கிறிஸ்து இயேசுக்குள்ளே காணப்படணுமே. கர்த்தர் கிருபையாய் நம்ம நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். பரிசுத்தவான்கள் ஆகணுமே. கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணுமே. ஆமென். தேவனோடு கூட சஞ்சரிக்கணுமே. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். அவர்களை தான் கர்த்தர் நினைத்தருளுவார். ஆமென். இரண்டாவது, புயலின் மத்தியிலே தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். முதல் குறிப்பு உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் நோவாவை நினைவு கூர்ந்ததுனால தான் பேழைக்குள்ளே வந்தார்கள். அப்படிதானே? தேவன் மாத்திரம் நோவாவை நினைவு கூர்ந்து தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி சொல்லி ஒரு பேழையை செய்ய சொல்லலைன்னா பேழைக்குள்ளே வந்திருக்க முடியாது. தேவன் நினைத்தருளினால தான் பேழைக்குள்ளே வந்தாங்க. அதனால தான் நான் சொன்னேன், புயலுக்கு முன் நோவாவை தேவன் நினைவு கூர்ந்தார்னு சொன்னேன். இதை தான் நம்ம முன் குறிக்கப்படுதல் என்று சொல்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம்
20, 29, 30 வசனங்கள் வாசிக்க வேண்டாம், நல்ல கவனிங்கள். ரோமர் 8 29, 30 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எவர்களை அவர் முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்தும் இருக்கிறார். எதற்காக? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக மாறும்படியாக, ஆண்டவராய் இயேசுவை போல மாறும்படியாக தான் கர்த்தர் நம்மளை முன்னறிந்து முன் குறித்திருக்கிறார். அப்ப தேவன் நம்மளை முன் குறித்ததுக்கு ஒரே காரணம் தான், அவரை போல மாறணும். மணவாட்டி மணவாளனை போல மாறணும். இப்ப முன் குறிக்கப்பட்டவர்களை தான் கர்த்தர் அழைக்கிறார். அழைத்தவர்களை தான் கர்த்தர் நீதிமான்கள் ஆக்குறார். நீதிமான்கள் ஆக்கினவர் தான் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார், மணவாட்டியின் ஸ்தானத்துக்குள்ள கொண்டு போகும். உங்களுக்கு விளங்குதா? அப்ப முதல் குறிப்பிலே தேவனுடைய முன் குறித்தல், அவருடைய முன் தீர்மானம், ப்ரீடெஸ்டினேஷன், அவருடைய முன் அறிவின்படி கர்த்தர் நம்ம எல்லாரையும் முன் குறித்தபடினாலே, உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை முன் குறித்தபடினால தான் இன்னைக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். இப்ப இரண்டாவது குறிப்பு, புயலின் மத்தியிலே தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். இப்ப பாருங்க, தேவன் நோவாவை அப்படியே தனியே தவிக்க விட்டு விடவில்லை. தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்றால் நம்மை தனியே தவிக்க ஒருபோதும் விட மாட்டார். பாதி வழியில விட்டு போகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, அந்த தண்ணீர், அந்த ஜலம் நமக்கு விரோதமாய் எவ்வளவு ஆக்ரோஷமாய் எழுந்து வந்தாலும் சரி, நம்முடைய பயணம் அந்த தண்ணீர் வழியாக போகும்போது பிரயாணம் ரொம்ப ஆபத்தாக இருந்தாலும் சரி, அந்த புயல் எவ்வளவு வேகமாக நமக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை மறந்து போகிறவர் அல்ல, தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ஆமென். எத்தனை பேர் அவருடைய உண்மையை நினைத்து நன்றி செலுத்த முடியும்? கடந்த நாட்களிலே நம்மை நடத்தின வழிகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த கொள்ளை நோய் நிமித்தம் வந்த கஷ்டங்கள், கொள்ளை நோய் நிமித்தம் வந்த நஷ்டங்கள், கொள்ளை நோய் நிமித்தம் வந்த மரணங்கள் பயங்கரம், அப்படிதானே? எவ்வளவு கஷ்டம். நோவாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோவாவுக்கு வந்த புயல் சாதாரண புயல் அல்ல, ஏதோ கொஞ்சம் மழை தூரி நின்றது அல்ல, ஏதோ ஒரே ஒரு ராத்திரி இடி மின்னல் அடித்தது அல்ல. 40 நாட்கள், 40 நாள், அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆமென். வானத்தின் பலகடிகள் திறந்ததா, பூமியில ஊற்றுகள் திறக்கப்பட்டது, பயங்கரமான மழை அந்த பேழையின் மேலே விழுகிறது, பேழையின் மேல் விழுகிறது. ஆனா பேழை அவர்களை மூடி கொண்டது. பேழையினாலே காக்கப்படுகிறார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி சொல்ல முடியும்? இந்த கொள்ளை நோய் நாட்களில் பேழை தாங்க நம்மளை காத்தது. ஆமென். பேழையினாலதான் நம்ம காக்கப்பட்டோம். நம்ம எல்லாருமே பேழைக்குள்ள இருக்கிறோம், அப்படிதானே? அந்த பேழை தான் நோவாவின் குடும்பத்தை அப்படியே மூடி காத்து கொண்டது. ஆமென். அவர்கள் அந்த வீட்டிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள், அந்த பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள வெளியே கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை, செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, சபை மூடப்பட்ட ஒரு நிலைமை, சபை ஐக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. எவ்வளவு கஷ்டம். அது மாத்திரமல்ல, இந்த கொள்ளை நோயினால் வந்ததான நஷ்டங்களை யோசிச்சு பாருங்க. இந்த நோவாவை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த அழிவு, அந்த புயல் வந்து எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தினது. எல்லாருமே வீடை இழந்தாங்க, எல்லாருமே ஜீவனை இழக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எவ்வளவு அழகா நோவாவை காக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். வேதம் சொல்கிறது, அந்த தண்ணீர் அப்படியே எல்லா மலைகளுக்கு மேன்பாக 15 முழம் அளவு எல்லா மலைகளையும் மூடி அதற்கு மேல தண்ணி போச்சு. இந்த கொள்ளை நோய் நாட்களிலே எவ்வளவு பேர், எத்தனை பேர் சரீர சுகத்தை இழந்து, சரியான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாம, சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம, ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடியாம, சரியான சம்பளம் வராம, தொழில் செய்தவர்கள் தொழில் நஷ்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள், எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனா ஒரு காரியம் உண்மைங்க, பேழைக்குள்ள இருந்த வரைக்கும் நோவாவுக்கு ஒரு குறைவும் ஏற்படல. ஆமென்.
அந்த பேழைக்குள்ள வைத்து கர்த்தர் நோவா அந்த கதவை கர்த்தர் அடைக்கிறார். அந்த பேழைக்குள்ள நோவாவுக்கு ஒரு குறைவும் இல்லை. எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும்? வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம், ஒன்றும் பண்ண முடியல, தேவைகள் இருந்தது. ஆனா கர்த்தர் நம்மளை நடத்தினாரா இல்லையா? கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கினாரா இல்லையா? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் எத்தனை மரணங்கள், ஆமென். எத்தனை குடும்பங்களிலே நெருக்கமானவர்கள் மரித்து போனார்கள். எத்தனை குடும்பங்கள் அழுகை, சஞ்சலம். ஆனால் பேழைக்குள்ள இருந்த நோவாவின் குடும்பம் காக்கப்படுகிறது. கர்த்தர் அப்படிதாங்க நம்மளை காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் நோவாவிடத்தில் சொல்றாரு, பேழையெல்லாம் உண்டாக்கின பிறகு நீ பேழைக்குள்ளாக வா என்று சொல்லுவார். கர்த்தரும் நம்மளை ஒரு நாள் பேழைக்குள்ள வான்னு அழைச்சதுனால தான் நம்ம பேழைக்குள்ள இன்னைக்கு இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை என்னையும் பேழைக்குள்ள வான்னு அழைச்சாரு, அதனால தான் நம்ம இங்க பேழைக்குள்ள இருக்கிறோம். அதே போல கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை பேழைக்குள்ள வா என்று அழைக்கிறார். வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 7:1 வாசிங்க. ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பேழைக்குள் பிரவேசிங்கள், பேழைக்குள்ளே வாருங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததியிலே நான் உன்னை நீதிமானாக கண்டேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. பேழைக்குள்ளாக நோவாவின் குடும்பத்தையும் வரவழைத்து கர்த்தர் பேழையின் கதவை அவர் அடைக்கிறார். ஆமென். அப்படிதான் நம்ம கடந்த நாட்களிலே வீட்டில் அடைக்கப்பட்டிருந்தோம். கர்த்தர் எப்படி நோவாவை பேழைக்குள்ளே கொண்டு வந்து கதவை அடைச்சது போலதான் நம்முடைய நிலைமை இருந்தது, அப்படிதானே? ஆனால் கர்த்தர் அற்புதமாக நம்முடைய தேவைகள் எல்லாம் இதுல ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேணும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 7:1. ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். போதும். நீனும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். தமிழ் பைபிள்ல போட்டு, இங்கிலீஷ் பைபிள்ல கம் இன்டு தி ஆர்க் அப்படின்னு போட்டு, பேழைக்குள்ளே வாருங்கள். அத உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணீங்க. பேழைக்குள்ளே வாருங்கள் என்று அழைக்க. இப்ப 8ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். பேழையை விட்டு புறப்படுங்கள். இந்த 2 வாக்கியம் ரொம்ப முக்கியம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பேழைக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறார். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நீனும் உன் குடும்பம் பேழையை விட்டு போங்கன்றார். இதை கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரீங்க, கதவை தட்டுறீங்க. நான் கதவை திறந்து என்ன சொல்லுவேன்? உள்ள போங்கன்னு சொல்வேனா, உள்ள வாங்கன்னு சொல்வேனா? கதவை நான் திறந்து உங்களை உள்ள போங்கன்னு சொல்வேனா, உள்ள வாங்கன்னு சொல்வேனா? உள்ள வாங்கன்னு சொல்வேன். உள்ள வாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே உள்ள இருக்கிறேன்னு தானே அர்த்தம், அப்படிதானே? ஆண்டவர் பேழைக்குள்ள போங்கன்னு சொல்லல, பேழைக்குள்ள வாங்க. அப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? அப்ப நோவாவும் குடும்பமும் பேழைக்குள்ள போறதுக்கு முன்ன யார் உள்ள போயிட்டது? ஆண்டவர் போயிட்டார். ஆமென். ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தை பார்த்து உள்ள வான்னு சொன்னப்ப அதை நோவா உணர்ந்தாரோ, இந்த சத்தியத்தை உணர்ந்தாரோ இல்லையோ தெரியல. ஆனா நம்ம ஒரு காரியத்தை விளங்கிக்கிறோம். நோவாவை பார்த்து உள்ள வான்னு சொல்லும் போது ஆண்டவர் ஏற்கனவே அந்த பேழைக்குள்ளதான் இருக்கிறார். அது 2 வாக்கியம். நீ உள்ளே வா, வெளியே போங்கள். உள்ளே வாருங்கள், வெளியே போங்க. உள்ள வான்னு சொல்லும் போது அவர் ஏற்கனவே பேழைக்குள்ள இருக்கிறார். சரி, நீங்க எல்லாம் புறப்பட்டு போங்கன்னு சொல்லும் போது அவர் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவர் கடைசியா வெளியே வர. உள்ள போனதும் அவர் தான் பெஸ்ட், கடைசியா வெளியே வந்ததும் அவர் தான் லாஸ்ட். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? அதனாலதான் அவர் ஆதியும் அந்தவுமா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட். ஒரு நல்ல கேப்டன், ஒரு ஷிப் கேப்டன் நீங்க பாத்தீங்கன்னா, ஜனங்க உள்ள போறதுக்குள்ள கேப்டன் உள்ள போயிடுவார். அதே சமயத்தில்
எல்லா ஜனங்களும் கப்பலை விட்டு வெளியே ஏறாம கேப்டன் வெளியே வர மாட்டார். கடைசியா வெளியே வர ஆள் யாருன்னு கேப்டனா தான் இருக்கும். அதாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு. நான் எதை சொல்கிறேன் என்றால், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் அவர் தான் முதல், அவர் தான் கடைசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உங்களுக்கு முன்பாக போகிறவர் அவர் தான், உங்களுக்கு பின்பாக வருகிறவரும் அவர் தான். விளங்குதா? அப்ப நோவாவின் குடும்பம் உள்ள போறதுக்கு முன்ன ஆண்டவர் உள்ள போயிட்டாரு. இப்ப உள்ள வான்னு கூப்பிடுற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோவாக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அவர் நமக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஒரு வருஷ காலமும் கூடவே இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி செலுத்த முடியும்? ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நாட்களிலே, இந்த கொள்ளை நோய் நாட்களிலே என்னோடையே இருந்தவர் நீர் மாத்திரம் தான் ஆண்டவர், வேற யாரும் இல்லை ஆண்டவர். இதுல கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொள்ளை நோயின் போது யாரும் கூட இருக்க முடியாது. மற்றபடி ஏதாவது வியாதி, ஏதாவது பிரச்சனைனா கூட இருந்து உதவி செய்யலாங்க. ஆனா இந்த கொள்ளை நோய் எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே கூட இருந்து உதவி செய்ய முடியாது. யாராவது ஒருத்தர் கொள்ளை நோய் வந்துடுச்சுன்னா குடும்ப அங்கத்தினரே கூட இருக்கிறது பயப்படுறாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த சூழ்நிலை யாருங்க நம்மளோடு கூட இருக்க முடியும்? இந்த ஒரு சூழ்நிலையில கணவன் மனைவியோடு இருக்க முடியாது, மனைவி கணவனோடு கூட இருக்க முடியாது, பிள்ளைகள் பெற்றோடு கூட இருக்க முடியாது, பெற்றோர்கள் பிள்ளையோடு கூட இருக்க முடியாது. கர்த்தர் மாத்திரம் தான் நம்மளோடு கூட இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம், இதுதான் உண்மை. ஆமென். அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு. உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து விடவே கூடாது. என்னுடைய எல்லா சூழ்நிலையும், எல்லா பிரச்சனையிலும், என்னுடைய எல்லா கஷ்டத்திலும் அவர் தான் முதல், அவர் தான் கடைசி. அவர் தான் எனக்கு முன்பாக போகிறவர், அவர் தான் எனக்கு பின்பாக கடந்து வருகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே எனக்கு பூரணமான இளைப்பாறுதலும் பூரணமான சமாதானமும் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே பூரண இளைப்பாறுதலும் பூரண சமாதானமும் உண்டு. கர்த்தரோடு கூட இருக்கிறது தாங்க பாதுகாப்பான இடம். எங்க இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அதுதான் பாதுகாப்பான இடம். ஆமென். இப்ப பாருங்க, அந்த பேழை தான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது. நோவாவும் குடும்பம் பேழைக்குள்ள வந்துட்டான். இப்ப பேழை நகர்ந்து போகிறது. நோவாவும் குடும்பமும் ஆண்டவரோட கூட போகிறான். இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் என்று சொல்ற. ஆமென். நம்ம அந்த பேழைக்குள்ள இருப்போமானால் பேழையோடு கூட நாம் சஞ்சரிப்போம், பேழையோடு கூட நகர்ந்து போவோம். அந்த அனுபவத்துல தான் நம்ம லக்க அடைய முடியும். பேழைக்கு வெளியே இருந்துகிட்டு லக்க அடைவேன்னு ஒரு நாளும் கனவு காண முடியாது. பேழைக்கு வெளியே இருந்தவங்க யாராவது லக்க அடைஞ்சாங்களாங்க? யாராவது அரராத் மலை போய் சேர்ந்தாங்களா? ஒருத்தரும் கிடையாது. பேழைக்குள்ள இருப்போமானால், கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் காணப்படுவோமானால் நம்முடைய லக்கை நாம் அடைவோம். We will reach our destination safely. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் நம்முடைய லக்கை நாம் போய் அடைய முடியும். அப்ப தேவன் நோவாவோடும் குடும்பத்தோடும் பேழைக்குள்ளவே இருந்திருக்கிறார். ஆமென். எத்தனை உண்மை நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அவர் நம்மோடு கூட நடக்காமல் நம்மை ஒரு வேலி, ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக அவர் நடத்துகிறவர் அல்ல. அவர் நம் பக்கத்திலே நம்மோடு கூட நடக்காமல் நம்மை மாத்திரம் ஒரு பள்ளத்தாக்கின் ஊடாக நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஒரு பள்ளத்தாக்கின் ஊடாக நம்மை நடத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்மோடு கூட நடக்கிறார்னு அர்த்தம். ஆமென். அதனாலதான் தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவனால் பேழைக்குள்ள அடைக்கப்பட்ட அந்த குடும்பம் அந்த புயல் முடிகிற வரைக்கும், அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவருடைய தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திக்கப்பட்டது. ஆமென். ஒரு குறைவு இல்லைங்க, ஒரு குறைவையும் கர்த்தர் வைக்கல. ஏதோ இவர்களை பேழையில அமைச்சிட்டு ஐயோ இவர்களுக்கு இது பத்தலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பின்னால ஒரு ரிலீஃப் போட்ட ஆண்டவர் அமைச்சாரே என்ன? இல்ல. ஒரு ரிலீஃப் போட்ட பின்னாலே அனுப்புறதுக்கு அவசியம் இல்லை. அதாவது அவர்களுக்கு குறைவு ஏற்பட்டதா? குறைவு ஏற்பட. சாப்பாடு குறைவு ஏற்பட்டதா? ஏற்படல. எவ்வளவு ஒரு அருமையான காரியம். With God in the ark they had a floating grocery store. ஆமென். தேவன் அவர்களோடு கூட இருந்தபடினாலே எப்படி சொல்றது தமிழ்ல, நடமாடுகிற அல்லது மிதக்கிற ஒரு மளிகை சரக்கு கடை கூட போகுது. சூப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்டே உள்ளதாங்க இருக்குது. கர்த்தர் கூட இருந்தா ஒரு குறைவு நமக்கு ஏற்படும். உண்மையாக தான் நான் சொல்றேன். தேவைகள் வந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் எவ்வளவு அற்புதமா குறைவுகளை நிறைவேற்றினார், குறைவுகளை நிறைவாக்கினார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன், ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 8:4 வாசிங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அரராத் என்னும் மலையின் மேலே தங்கிற்று. அரராத் என்றால் எபிரேய அர்த்தம் வேற, நான் அதை பின்னால சொல்றேன். ஆனா பொதுவான அர்த்தம் என்னவென்றால் உயர்த்தப்பட்ட ஸ்தானம் என்று அர்த்தம், எக்ஸால்டட் பிளேஸ் என்று அர்த்தம். ஆமென். அரராத் மலையை குறித்து அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள் 14,2502 அடி, அதாவது சமுத்திரத்து அந்த சி லெவல்ல இருந்து மேல இருக்கிறதா, கடல் மட்டத்திலிருந்து மேல 14,252 அடி உயரம். நீ யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அந்த புயலின் வழியாக நடத்தும் போது அந்த புயலை கொண்டு கர்த்தர் ஒரு உன்னதமான ஸ்தானத்துக்கு நேராய் அவர்களை நடத்துகிறார். கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நல்ல விளங்கணும். நம் ஆண்டவராய் இயேசுவை நேசிக்கிறவர்கள், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எந்த சூழ்நிலை அனுமதித்தாலும் அந்த விளைவு என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா உயரத்தை அடைகிறது தான். ஆமென். இன்னொரு லெவலுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறது தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அந்த பேழைய அரராத் மலைக்கு 14,252 அடி உயரத்துக்கு கொண்டு போனது எதுங்க? அந்த பேழையை கொண்டு போனது எது? அந்த வெள்ளம், புயல் தான். அந்த புயல் தான் நம்மை உயரத்துக்கு கொண்டு போகிறது. என்ன தெரியுமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற புயல்கள் தான். நம்ம அநேக சமயத்தில் தேவனுடைய அன்பை தவறாய் விளங்கிக் கொள்கிறோம். ஐயோ கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதிச்சிட்டாரே, இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சே. சகோதரனே, தேவனுடைய அன்பை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு சூழ்நிலை, கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மை உயரத்துக்கு நேராய் நடத்துகிறது, இன்னொரு லெவலுக்கு நம்மை கொண்டு போகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. புயலின் மத்தியிலே தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். நோவாவுக்கு ஒரு குறைவும் ஏற்படல. அதே போலதான் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்தபடினால்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? நன்றி ஆண்டவரே. கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லு. புயலுக்கு பின் தேவன் நோவாவை நினைத்தருளினார். எடுத்து வாசிங்க. இப்பொழுது அந்த ஜலம் குறைகிறது, தண்ணீர் மட்டம் குறைந்து கொண்டு வருகிறது. வாசிங்கள் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்கள். 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து 40 நாட்கு பிறகு நோவா தான் செய்திருந்த பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து என்று வாசி. திறந்து அவர் என்ன பண்ணாருங்க? பேழையின் ஜன்னலை திறந்து முதலாவது பண்ண காரியம் என்ன? 7ஆவது வசனத்துல ஒரு காகத்தை வெளியே விடுகிறார். அப்படிதானே?
7ஆம் வசனம் வாசிங்க. ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. போகிறதும் வரதுமா இருந்தது. உள்ள வரல. உள்ள வரல. ஒரு காகத்தை விடுகிறார். அந்த காகம் அப்படியே போகிறதும் வருவதுமா இருக்குது ஒளிய திருப்பியும் வந்து உள்ள வரல. கவனிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, பூமி முழுவதும் ஜலத்தால் நிறைந்திருக்கிறது. எந்த ஒரு தாவர விருட்சங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த காகம் போய் உட்காரக்கூடிய எந்த ஒரு மரம் கிளைகள் ஒன்றுமே இல்லை. ஆனா இந்த போகிறது வரதுமா இருக்குது ஒளி உள்ள வரல. அப்ப இந்த காகத்துக்கு சௌரியமான இடம் எதுவா இருந்திருக்கும் நினைக்கிறீங்கன்னா, அந்த தண்ணி மேல செத்த பிணங்கள் மிதந்திருக்கும் பாருங்க, அது மேல உட்கார்ந்தா கூட காகத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதுல சுவாபம் அப்படிதானே. மிதந்து கொண்டிருக்கிற பிணத்தின் மேல கூட அந்த காகம் உட்காரும், பிரச்சனையே கிடையாது. அதனாலதான் உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட காகம் இங்க உள்ளந்தான் வெளியே போயிருக்கு. விசுவாசிகள் 2 விதமா இருக்கிறார்கள். ஒன்று காகத்தின் ரகம், இன்னொன்னு புறாவின் ரகம். காகம் எது மேல வேணாலும் போய் உட்காரும். ஆனா புறா அப்படி கிடையாதுங்க. புறா இன்னைக்கு அநேக விசுவாசிகள் உலக காரியத்தோடு நல்லா அப்படியே ஒத்து போயிடுவாங்க. பாவ காரியங்களோடு கூட, அசுத்தமான காரியத்தோடு கூட நல்ல பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. மனசாட்சி உறுத்தவே உறுத்தாது. மனசாட்சி மழுங்கி போன மனசாட்சி, பிரச்சனையே கிடையாது. ஆனா புறா அப்படி கிடையாது. இப்ப அடுத்தது ஒரு புறாவை விடுகிறார். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த புறாவோட சுவாபத்தை பாருங்க. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. திரும்பி பேழைக்குள்ளே வந்துச்சு. இதுதாங்க புறா. உலகத்தின் காரியங்கள் அதுக்கு வசதிப்படாது. பாவத்தின் காரியங்கள், இச்சையின் காரியங்கள், புறா அதுல தங்க முடியாது. உள்ளங்கால் வைக்க இடமில்லாதபடினாலே அந்த புறா மறுபடியும் திரும்பி வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம எந்த ரகத்தை சேர்ந்திருக்கிறோம்னு கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். விசுவாசிகளாக இருந்தும் காகத்தை போல இருக்கிறோமா, புறாவை போல இருக்கிறோமா, கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்மளை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் பேசுகிறேன், சிந்தித்து பாருங்க. பிசாசு இன்னைக்கு என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவர் சொல்ற காரியத்தை ஒரு பக்கம் கேட்கணும். இன்னொரு காரியம், பிசாசு என்ன தெரியுமா சொல்றான்? நல்ல கவனிங்க. இந்த கிறிஸ்தவங்களை பத்தி என்னால புரிஞ்சிக்கவே முடியலன்றான் பிசாசு. ஏன்னு கேட்டா, பிசாசு என்ன சொல்றான்னா, இந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிய மாட்டான். இந்த கிறிஸ்தவர்கள் என்னை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனா எனக்கு கீழ்ப்படி. ஒண்ணுமே புரியலன்றான் அவனுக்கு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? பிசாசு என்ன சொல்றான்? இந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசுவை நேசிக்கிறோம் சொல்றாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா என்ன வெறுக்கிறேன் வாயில சொல்றான், ஆனா எனக்கு தான் கீழ்ப்படியும். எப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கை? புறாவா இருக்குமா, காகமா இருக்குமா? நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். நீங்க உடனே சொல்லுவீங்க, என்ன பாஸ்டர் புறாவை வந்து ஒரு விசுவாசி கம்பேர் பண்றீங்களே, பரிசுத்தாவினர் அல்லவா? புறா வந்து பரிசுத்தாவினுக்கு அடையாளம் தான். ஆனால் புறா வந்து மணவாட்டிக்கு அடையாளமா இருக்கு. உன்னத பாட்டு புஸ்தகத்தை நீங்க வீட்டில் போய் வாசி பார்த்தீங்கன்னா விளங்கும். புறா வந்து ஒரு மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். இப்ப நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கணும், உங்களுக்கு உள்ளே ஒரு கேள்வி வரும். 12வது வசனத்தை வாசிங்க. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். இது 3வது விஷயம். புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. ஐயோ, என்ன இதுவும் காகம் போல ஆயிடுச்சா? காகம் தான் வந்து திரும்பி உள்ள வரல. இப்ப 3வது விஷயமாக புறாவை விடுகிறார். புறாவே ஃபர்ஸ்ட் தடவை விட்டு வந்துடுச்சு. 2வது தடவை ஒரு ஒலிவ இலையை கொண்டு வந்துச்சு.
இப்ப 3வது தடவை புறாவை வெளியே விட்டா புறாவே வரல. காகம் போல ஆயிடுச்சு அந்த புறா. புறா ஒரு நாள் காகமாகாது. புறாவுக்கும் காகத்துக்கும் வித்தியாசம் கண்டிப்பா இருக்குதாச்சு. அப்ப அந்த புறாவுக்கு நடந்த காரியம் என்ன? இந்த புறாவுக்கு நடந்த காரியம் 3வது விசையாக ஜன்னலை திறந்து நோவா இந்த புறாவை வெளியே விட்ட போது அந்த புறா மறுபடியுமாக வரவில்லை. பொதுவாக நல்ல கவனிங்க, பொதுவாக ஒரு புறா தன்னுடைய ஜோடியை விட்டு விட்டு தனியே போகவே போகாது. அது இயற்கை. ஒரு புறா தன்னுடைய ஜோடியை விட்டு விட்டு தனியே போகாது. இப்ப நோவா அந்த புறாவை வெளியே அனுப்புகிறார். புறா போயிட்டு திருப்பி வரல. அதோட ஜோடி எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? வேலைக்குள்ள இருக்கிறது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், நீங்க சொல்லணும். நோவா வெளியே விட்ட அந்த புறா பெண் புறாவா ஆண் புறாவா? பைபிளை பார்த்து சொல்லுங்க. நிறைய பேர் பார்க்கறத பார்த்தே தெரியுது பைபிள் வாசிக்கிறது இல்லைன்னு. நம்ம பைபிள்ல போடல பெண் புறாவா ஆண் புறாவான்னு. நம்ம பைபிள்ல போடல, எபிரேய பைபிள்ல போட்டிருக்கு. அந்த வெளியே விட்ட புறா எபிரேய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா யோனா. எபிரேய மாணவர்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தையில கடைசி எழுத்து ஏழு முடிஞ்சா அது பெண் பாலை குறிக்கிறது. அப்ப வெளியே விட்ட புறா, நோவா வெளியே விட்ட புறா ஒரு பெண் புறா. அது ஒரு மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்ப இந்த வெளியே விட்ட புறா திரும்பி வரலையே, எங்க போயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புறாவுடைய நித்திய மணவாளனை தேடி போயிருக்கிறது. அந்த புறா எங்க போயிருக்கிறது? நித்திய மணவாளனை தேடி போயிருக்கிறது. நீங்க அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த புறா மணவாளனை தேடி 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 யோர்தான் கரைக்கு வந்து ஆண்டவர் இயேசு மேல வந்து இறங்கிருச்சு. நான் ஆவிக்குரிய ரீதியில பேசுகிறேன், நீங்க சிந்தித்து பார்க்கணும். புறா தன்னுடைய ஜோடை விட்டு விட்டு அந்த பேழையில் இருந்து தன்னுடைய நித்திய மணவாளனை தேடி போகிற எருசலேமுக்கு போகிறது. ஆமென். ஆச்சரியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீஷத்துவம் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஆதியாகமத்திலே சீஷத்துவம் ஆரம்பிச்சு. சீஷத்துவத்தை குறித்ததான சார் ஆண்டவராயே சீஷத்துவத்தை குறித்து பேசும்போது, ஒருவன் தன் தகப்பனாகிலும் தாயாகிலும் சகோதரனாகிலும் சகோதரியாகிலும் பிள்ளைகளாகியும் வெறுக்காவிட்டால், என்னுடைய தன்னைத்தானே வெறுக்காவிட்டால் சீஷனாய் இருக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் வெறுக்க சொல்லல, அதோட சத்தியம் வேற, அதுக்குள்ள நம்ம போக முடியாது. இப்ப அதுல இருக்கிற காரியம் என்ன? எல்லாரையும் காட்டிலும், உங்களுடைய சரீர பிரகாரமான சகல உறவுகளை காட்டிலும் நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்றுதான். ஆமென். உங்க முழு மனதோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, முழு பலத்தோடு கூட நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும். காரணம், நான் தான் உங்களுடைய நித்திய மணவாளன். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த சரீர பிரகாரமான உறவுகள் எல்லாமே கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பாங்களாங்க? யாராவது எந்த ஒரு உறவாவது, கணவன் மனைவி உறவாவது, யாராவது கடைசி வரைக்கும் நித்தியமாக நம்மளோடு கூட இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. நம்முடைய ஆத்மா மாத்திரம் தான் நித்தியம். இந்த ஆத்மாவுக்கு, சரீரத்துக்கு நிறைய உறவு இருக்கு, அப்படிதானே? சரீரத்துக்கு மனைவி, கணவன், தாய், தகப்பன், சகோதர சகோதரி எல்லாமே சரீரத்துக்கு உறவு. ஆத்மாவுக்கு ஒரே ஒரு உறவு தான். அவர் யாரு? நம்முடைய பரம மணவளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். கடைசி வரைக்கும் சரீர உறவுகள் யாருமே நம்மோடு கூட இருக்க முடியாது. ஒன்று ஒரு நாள்ல நாம அவங்கள விட்டுட்டு போனோம், அல்லது அவங்க ஒரு நாள்ல நம்மளை விட்டுட்டு போனோம். இதுதான் சரீர உறவு. ஆனால் ஆத்ம உறவாகிய நம்முடைய ஆத்ம மணவாளன் இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை, இந்த வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, என்னென்றைக்கும் நித்திய காலமாக நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல் அவராய் இருக்கிறார். இம்மானுவேல், கர்த்தர் தேவன் நம்மோடு கூட. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? மனைவிகள் கவனிங்கள், உங்களுடைய கணவன் உங்களை
பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஹோட்டலுக்கு வேணா கூட்டு போகலாம், பரலோகத்துக்கு கூட்டு போக முடியுமா? கணவன்மார்கள், உங்களோட மனைவி உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போயிட முடியுமா? முடியாது. நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒருவர் தான் நம்மளோட ஆத்ம மனவாளனாகி ஆண்டவராக இயேசு மாத்திரம் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சரீர உறவை எல்லாவற்றையும் பார்க்கிலும் நீ என்னை நேசிக்க வேண்டும். ஆமென். நீ என்னோடு கூட ஒரு நெருங்கிய உறவிலே நீ காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அவர்தான் நம்முடைய சிருஷ்டிகர். அவரை தான் நாம் மற்றவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அவரை தான் நாம் நேசிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அவர் நம்முடைய சிருஷ்டிகர். இந்த சிருஷ்டிகர் யாரு? இந்த சிருஷ்டிகர் யாரு? டக்குன்னு சொல்லுங்க. நீங்க லேட் பண்ணா நானும் லேட் பண்ண வேண்டியதுதான். இந்த சிருஷ்டிகர் யாரு? நாயகன், என்னுடைய ஆத்ம நாயகன். அந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப அருமையான வசனம். ஏசாயா 54:5 வாசிங்க. ஏசாயா 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஆமென். உன் சிருஷ்டிகரே உன் நாயகன். ஆமென். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், சர்வ பூமிக்கும் தேவனானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ பூமிக்கும் எல்லாருக்கும் அவர் தேவன். ஆனா உங்களுக்கு எனக்கு யார்? அவரு மீட்பர், நாயகன். விளங்குது உங்களுக்கு? இந்துக்களா இருந்தாலும் சரி, முகமதியரா இருந்தாலும் சரி, நாஸ்திகரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவர் யாரு தான்? அவர் தேவன் தான். எல்லாருக்கும் தேவன். ஆனா உங்களுக்கு எனக்கு அவர் மீட்பர். ஆமென். அவர் நம்முடைய நாயகன், அவர் நம்முடைய கணவன். இந்த சரீரத்துக்கு இல்லைங்க, நம்முடைய ஆத்மாவுக்கு. இந்த ஆத்மாவுக்கு சரீரம் அழிஞ்சிரும், ஆத்மா அழியாது, நித்தியம். இப்ப இந்த ஆத்மாவோட நித்திய மனவாளன் ஆண்டவராக இயேசு, நம்மளை உண்டாக்கினவரே நமக்கு மனவளனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நோவாவோட குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. பேழைக்குள்ளாக இருக்கிற நோவாவோட குடும்பம். இப்ப கதவு திறக்கப்படுகிறது, நோவாவும் குடும்பம் வெளியே வருகிறார்கள், பேழைக்கு வெளியே வருகிறார்கள். ஒரு புதிய ஆரம்பம். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாமே புதிது, பழையவெல்லாம் ஒளிஞ்சிடுச்சு. எல்லாமே வேதம் என்ன சொல்கிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாமே ஒரு புதிய பூமி. இது எதற்கு அடையாளம்னா, தேவன் நமக்காக உண்டாக்க போகிற புதிய வானம், புதிய பூமிக்கு ஒரு முன் அடையாளமாக. ஆமென். இது நோவாவுக்கு மாத்திரம் அல்ல, கர்த்தர் நமக்கும் செய்ய போகிறார். அதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? இப்ப பாருங்க, நோவாவை குடும்பத்துக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க. இப்ப நல்ல கவனிங்க. இப்ப வெளியே வர நேரம் ஆயிடுச்சு, பேழைக்குள்ள வெளியே வரணும். நோவாவோட மனதில் என்னென்ன சிந்தனை போயிருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. எங்க போய் தங்குறது? பேழைக்குள்ள இருந்த வரைக்கும் சாப்பாடு கிடைச்சு, அப்படிதானே? இப்ப அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? எங்க போய் தங்குறது? குடும்பத்தை தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். எல்லாமே போச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. தங்கறதுக்கு இடம் வேணும். அவரோட மனதிலே ஒரு கேள்வி வந்திருக்க வேணும். அவருடைய 8 பேரோட மனதில் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இங்க இருந்து நாம் எங்கே போகிறோம்? இங்க இருந்து நம்ம எங்கே போகிறோம்? ஒருவேளை இந்த லாக்டவுன், ஊரடங்கு நாட்களிலே நீங்கள் சில காரியங்களை இழந்திருப்பீர்கள் என்றால், ஒருவேளை உங்களுடைய மனதில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒருவேளை இந்த சிந்தனை இருக்குமானால், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். நல்ல கவனிக்கணும். இங்க தான் கவனிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் அதை தான் நான் சொல்றேன். ஒருவேளை எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலை. நோவா தன்னுடைய வீட்டெல்லாம் இழந்துட்டாரு, ஒண்ணுமே இல்லை, எல்லாமே புதிய ஆரம்பம். என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புகிறது, இங்க இருந்து நம்ம எங்க போக போகிறோம்? அருமையானவர்களே,
பேழைக்குள்ளேருந்து வெளியே வந்த உடனே அவங்க எங்க போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். சுத்தமான மிருகங்களை பலி செலுத்தினார்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? வெளியே வந்தோடனே ஒரு கூடாரம் போடுவோம். ஃபர்ஸ்ட் இருக்கணுமே, அந்த நைட் ஸ்டே பண்ணுமே, குடும்பம் இருக்குதே. நோவா ஒரு கூடாரத்தை போட அவன் நினைக்கவில்லை, பலிபீடத்தை கட்டு. பலிபீடத்தை கட்டு. கர்த்தருடைய ஆவியான சொல்கிறார், மகனே மகளே, அநேக தேவைகள் உங்களுடைய மனதிலே கடந்து போகலாம். ஆனால் அந்த தேவைகளுக்கு ஏற்றபடி செயல்படாமல் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றபடி செயல்படவில்லை என்றால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? வெளியே வந்த உடனே ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான மிருக ஜீவங்களை அவர்கள் பலியிடுகிறார்கள். வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அந்த வாசனையை தேவன் முகர்கிறார். இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், இனிமேலும் இப்படி அழித்தது போல நான் பூமியை இனிமேல் அழிக்கப் போகிறதில்லை என்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஆமென். அந்த வாசனையை, அந்த சுகந்த பரிசுத்த பலியின் வாசனை அவர் முகர்ந்து, அதோட விளைவு 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிங்கன்னா, நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வாசி அப்படிதானே? அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, போதும். பின்பு தேவன் நோவாவையும் குமாரரையும் குடும்ப ஆசீர்வாதம். குடும்ப ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பலிபீடத்தை கட்டுறதுல தாங்க இருக்கு. இன்னைக்கு கூடாரம் போடுறதுல இல்ல, நம்முடைய பிரச்சனையில யோசித்து செயல்படுகிறது இல்ல ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா பலிபீடத்தை கட்டுறதுல தான் இருக்கு. பலிபீடம் கட்டுறதுனா என்ன? நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். அதுல தான் நம்முடைய ஆசீர்வாதமே இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, 13ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். இப்போது கர்த்தர் ஒரு உடன்படிக்கையின் அடையாளத்தை வானத்தில் வைக்கிறார், அவருடைய வில்லை வைக்கிறார். இப்ப வாசிங்க 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். புயலுக்கு பின்பாக நோவாவை நினைவு கூறுகிற ஒரு காரியம் தான் இங்க எழுதப்பட்டிருக்கு. அதே வார்த்தை சாக்கர் தான் அங்கேயே எழுதப்பட்டிருக்கு. ஆமென். என்னுடைய உடன்படிக்கை, உனக்கும் எனக்கும் இடையே செய்யப்பட்ட உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். ஆமென். கர்த்தருடைய உடன்படிக்கையில உண்மையாய் இருக்கிறவர், நாமும் நம்முடைய உடன்படிக்கையின் உறவிலே உண்மையாய் இருக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய சரீர தேவைக்கான காரியங்கள் அல்ல, முதலாவது ஆவிக்குரிய என்னுடைய ஆத்மாக்குரிய காரியம். சரீரத்துக்குரிய காரியம் கூடாரம், என்னுடைய ஆத்மாவுக்குரிய காரியம் பலிபீடம். ஆமென். ஆராதனை. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா, சரீர தேவையின் மத்தியிலே நோவாவுக்கு ஒரு கூடாரம் வேணும், ஆகாரம் வேணும், எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. ஆனா எல்லாத்துக்கும் முன்னால கூடாரத்தை கட்டி, ஆத்மாவுக்கு தேவையான காரியத்தை நம்ம செய்தா சரீரத்துக்கு தேவையான காரியம் தானா வரும்ன்றார் ஆண்டவர். குறை வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவடெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன், தயவுசெய்து கவனிங்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த தண்ணீர் ஊடாக என்னுடைய பிரயாணத்தை நான் போகிற வேளையில என்னுடைய கப்பல், விசுவாசம் என்னும் கப்பல் அலைசடிப்படுகிறதே, புயல் வேகமாக என் மேல் வீசுகிறதே. கர்த்தர் சொல்கிறார், பொறுமையாயிரு மகனே, பொறுமையாயிரு. ஆமென். அந்த படகு ஒரு நாளும் தண்ணீருக்குள்ள போகாதுங்க, அந்த படகு ஒரு நாளும் முழகாது. ஆமென். அது சியோன் படகு அது. ஆமென். ஒரு நாளும் அது புறம்பும் உள்ளமும் கீழ்பூசப்பட்டிருக்கிறது, முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் தண்ணீர் உள்ள வர முடியாது.
நாம் ஒரு நாள் கீழே போகிறவர்கள் அல்ல, இன்னொரு தேசத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நல்ல கவனிங்க. இப்பொழுது நோவா படகை விட்டு கீழே இறங்கி வரணும். தண்ணீர் ஜனம் எல்லாம் வற்றி போனாதான் இவர்கள் கீழே வர முடியும். ஒரு புதிய ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்கும் கேட்டீங்கன்னா, தண்ணீர்லாம் வடியணும். தண்ணீரெல்லாம் வடிஞ்சாதான் ஒரு புதிய ஆரம்பம். தண்ணீர் வேதாகமத்தில் பிரச்சனைக்கு அடையாளமா இருக்கிறது, கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு அடையாளமா இருக்கு. இப்ப எப்படி நோவா குடும்பத்தோடு பேழையை விட்டு வெளியே வர முடியும்? பேழை அரராத்து மேல வந்துருச்சு. அரராத் என்றால் எபிரேய பேர் அரராத், அரரார், அராரா. அரார் என்றால் சாபம் என்று அர்த்தம். அரராத் அந்த வேர் சொல்லாகி அரார்ல இருந்து வருகிறது. அரார் என்றால் சாபம். அரராத் என்றால் சாபம் திருப்பப்பட்டது என்று அர்த்தம். அரார் மூளை சொல், வேர் சொல்லது, சோரேஷன். அதோட அர்த்தம் சாபம்னு அர்த்தம். ஆனா அரராத்துன்னு போட்டீங்கன்னா சாபம் திருப்பப்படுகிறது என்று அர்த்தம். கர்ஸ் ரிவர்ஸ் அர்த்தம். ஒரு சாபமான இடத்தை கர்த்தர் ஆசீர்வாதமான இடமாக, சாபம் திருப்பப்படுகிற ஒரு இடமாக கர்த்தர் மாற்றுகிறார். இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா தண்ணீர்லாம் வத்தணும். இந்த தண்ணீரை வத்துறதுக்கு கர்த்தர் பண்ண காரியம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்முடைய மூல வசனத்துக்கு போயிடுவோம். ஆதியாகமம் 8:1 வாசிங்க. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். கவனிங்க, நினைத்தருளினார். நினைத்தருளி கர்த்தர் செய்த காரியம் என்ன? பூமியின் மேல் கர்த்தர் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. நீங்க எபிரேய வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காற்று என்ற இடத்துக்கு ரூவாக்குன்னு போட்டிருக்கோம். ஆமே, ரூவாக்குனா என்ன? எபிரேய மாணாக்கர் இருக்கீங்களே, பரிசுத்த ஆவியை குறிக்குது. பரிசுத்த ஆவியை குறிக்குது. நான் காற்றை வீச பண்ணும்போது ஜலம் அமர்ந்து விடும். ஆமே. நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? நான் கர்த்தருடைய சமூகத்தை உணர்கிறேன். உங்களுடைய தண்ணீர் எதுவா வேணாலும் இருக்கலாங்க. சரீர வியாதியா இருக்கலாம், பண தேவையா இருக்கலாம், ஒரு இக்கட்டான நிலைமையா இருக்கலாம். தண்ணீர் மதில் மேல் மோதி அடிக்கிறது போல இருக்கலாம், தண்ணீர் பெருகிறது போல இருக்கலாம். உங்களுடைய விசுவாச படகு அலசடிப்படுகிறது போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணுவேன்றாரு? நான் உன்னை நினைவு கூர்ந்தபடினாலே அந்த ஜலத்தின் மேல் என்னுடைய காற்றை வீச பண்ணுவேன், என்னுடைய ஆவியை வீச பண்ணுவேன், என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். ஜலம் அமர்ந்து போகும். ஜலம் அமர்ந்து போகும். மோதி அடிக்கிற தண்ணீர் அமர்ந்து போகும். வேதம் என்ன சொல்கிறது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும், என் ஆவியினால் ஆகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு தண்ணீர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை மோதி அடிக்கலாம். சரீரத்தில் வியாதி இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், ரோகங்கள் இருக்கலாம், மனதிலே கிளேசங்கள் இருக்கலாம், உங்களை பிள்ளைகளை குறித்ததான வேதனை வருத்தங்கள் இருக்கலாம், பற்றாக்குறை தேவைகள் இருக்கலாம், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே தீர்க்கதரிசனமாய் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? என் மகனே, என் மகளே, நான் உன்னை நினைத்தருளினாலே என்னுடைய ஆவியை கடந்து போக பண்ணுவேன், என்னுடைய காற்றை ஜலத்தின் மேல் கடந்து போக பண்ணுவேன். அந்த தண்ணீர் அமர்ந்து போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா?
ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கீழ் தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டதான ஜலமாக இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதான பிரச்சனையாக இருந்தாலும், தண்ணீர் மோதி அடிக்கிறதா இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நினைவு கூர்ந்தேன். என் மகனே, நான் உன்னை நினைவு கூர்ந்தபடினாலே, என் மகளே, நான் உன்னை நினைவு கூர்ந்தபடினாலே என்னோட காற்றை கடந்து போக பண்ணுவேன். ஜலத்தின் மேல் காற்றை கடந்து போக பண்ணுவேன். அந்த தண்ணீர் அமர்ந்து போகும். எவ்வளவு வேகமாய் தண்ணீர் வந்தாலும், காற்று அடிக்கும் போது, கர்த்தர் அந்த காற்றை அனுப்பும் போது, அந்த தண்ணீருடைய வேகம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அந்த தண்ணீருடைய வல்லமை ஒன்றுமில்லாமல் போய்விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நல்ல கொஞ்சம் கவனிங்கள், முடிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். பின்பாக பார்வோனுடைய சேனை தொடர்ந்து பின்பற்றுகிறது. 2 பக்கங்களிலும் பெரும் மலைகள், எப்பக்கத்தும் திரும்ப முடியாத ஒரு நிலைமை. எப்பக்கத்தும் நெருக்கப்படுகிறார்கள். பிரச்சனையின் மத்தியிலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. முன்பாகவும் போக முடியாது, பின்பாகவும் போக முடியாது, 2 பக்கங்களிலும் போக முடியாது. மரணத்தை தவிர வேற எந்த வழியும் அவர்களுக்கு இல்லை. அந்த சூழ்நிலையில மோசே தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையில கர்த்தர் சொல்கிறார், மோசே, நீ ஏன் என்னிடத்திலே கூக்குரலிடுகிறாய்? உடைய கரத்தில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொல். மோசே தன்னுடைய கரத்தை அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுகிறார். சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுகிறார். நல்ல கவனிங்கள். வேதம் என்ன சொல்றது தெரியுமா? யாத்திராகமம் 12:21 என்று நினைக்கிறேன். மோசே கரத்தை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுகிறார். கர்த்தர் அந்த ராம் முழுவதும் ஒரு பலத்த காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கி போகும்படியாய் செய்து, நல்ல கவனிக்கணும், ஒவ்வொரு வார்த்தை முக்கியம். அந்த சமுத்திரம் ராம் முழுவதும் கர்த்தர் பலத்த கீழ் காட்டி அனுப்பினதினாலே சமுத்திரம் ஒதுங்கி போகும்படியாய் செய்து அதை மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இது சமுத்திரம் பிரதர், சிஸ்டர். சமுத்திரம்னு சொல்லும்போது அலைகள் ஓய்வதே இல்லை. ஒரு அலைக்கு மேல இன்னொரு அலை, அலை இரவும் பகலும் அலைகள் வந்து கொண்டே இருக்கும். உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா? ஒருவேளை சொல்லலாம், இப்பதான் ஒரு பிரச்சனை முடிந்தது, இன்னொரு பிரச்சனை, என்னால தாங்க முடியல. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைத்தேன், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்திருக்கிறது. கர்த்தர் ஆவியானவர்களோடு பேசுகிறார். கர்த்தர் முழுவதும் ஒரு பலத்த கீழ் காற்றினாலே சமுத்திரத்தை ஒதுங்கி போக செய்து, ஹல்லேலூயா, வறண்ட நிலமாக்கினார். ஜலம் பிளந்து பிரிந்து போனது. கர்த்தர் மாத்திரம் அவரை காற்று அனுப்பினா ஒரு சமுத்திரமும் அவருக்கு எதிராக நிற்க முடியாது, அலைகள் வர முடியாது. சமுத்திரம் ஒதுங்கிரும் பிரதர், சிஸ்டர். சமுத்திரம் ஒதுங்கிரும். சமுத்திரம் போல உங்கள் பிரச்சனைகள் அலையாய் வருகிற உங்களுடைய காரியங்கள் ஒதுங்கி போய்விடும். வறண்ட நிலமாய் மாறிவிடும். பிளந்து பிரிந்து போகும். வல்லமை இழந்துவிடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்களுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிற அலைகளை
நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மோசே தன்னோட கரத்தை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினதுனாலே சமுத்திரம் பிளந்து பிரியல, சமுத்திரம் ரெண்டா பிளக்கல. மோசே கரத்தை நீட்டினதுனாலே பிளக்கல, கர்த்தர் பலத்தை கீழ்காட்டி அனுப்பினதுனாலே. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் அல்ல, ஊழியக்காரன் பிரசங்கம் அல்ல, ஊழியக்காரன் அல்ல. அருமையான தேவச்சனமே, கர்த்தர் பலத்தை காட்டி அனுப்புகிறதுனாலே, கர்த்தர் பலத்தை காட்டி அனுப்புகிறதுனாலே உங்களுடைய ஜலம் அமர்ந்து போ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த பலத்தை காட்டு நம்மத்திலே வீசி கொண்டிருக்கிறதை உணருங்க. கர்த்தர் ஒரு பெரிய பலத்தை கீழ்காட்டி அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூவாக், ஹல்லேலூயா. அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரூவாக், ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர். ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய முடியாததை சாதிக்கிறவர் ஆவியானவர். உங்களுடைய சூழ்நிலையில என்னால் ஒன்றும் செய்ய முடியல ஆண்டவரே, என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே, அப்பா எந்த உதவியும் இல்லாத நிற்கிறேன், என்னால ஒன்றும் பண்ண முடியலப்பா. கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, உன்னால் ஒன்று முடியாதது, ஆனால் என்னுடைய ஆவியினாலே நான் அனுப்புகிற காட்டினாலே எல்லாம் ஆகும். வாயில திறந்த ஆண்டுகள் நன்றி சொல்லுவோமா? எல்லா ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும் ஒரு புதிய அபிஷேகத்தை கேளுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஜலம் அமர்ந்து போ, சிவந்த சமுத்திரம் பிளக்கும். ஹல்லேலூயா. தண்ணீர் பிளந்து பிரியும், சமுத்திரம் ஒதுங்கி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய பலன் அல்ல சகோதரனே, நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பிரயாசங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர். பூராமா கதரபா ஷபா ரியாந்தராதியாங் கதுனியாந்தர கதர பௌரியால கதரபாசி. கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பி கொண்டிருக்கிறார், கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினை காற்று வீசி கொண்டிருக்கிறது. இந்த வியாதியோட சரீரத்தை விட்டு விலகி போகும், அந்த வியாதியோட சரீரத்தை விட்டு விலகி போகும், அந்த பலவீனோட சரீரத்தை விட்டு விலகி போகும். அந்த நிந்தை உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகி போகும். உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்ரு ஒதுங்கி போவா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய பிரச்சனையை இனிமேல் நீங்கள் கையாள வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அனுப்புகிற காற்று பார்த்துக்கொள்ளும். தேவன் அனுப்புகிற காற்று அந்த தண்ணீரை பார்த்துக்கொள்ளும். The wind that God sends will deal with the waters that's coming against you. உங்களுக்கு விரோதமாய் வருகிற அந்த தண்ணீரை தேவன் அனுப்புகிற காற்று பார்த்துக்கொள்ளும் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி ஆண்டவரே. நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை சகோதரி, சகோதரி, நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Praise you God, praise you God. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் சொல்கிறார், என் மகனே மகளே, உடைய சரீரத்துக்குரிய காரியம் அல்ல, அதை நான் பார்த்துக் கொள்வேன்.
உங்களுடைய ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் பேசுகிறார், கவனியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய சரீரத்துக்குரிய காரியம் அல்ல, அதை நான் பார்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்களுடைய சரீரத்துக்குரிய காரியத்தை நான் பார்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்றார். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், அநாதி சிநேகத்தால் நான் உங்களை சிநேகித்தேன். நான் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறேன். நான் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறேன். உங்களுடைய சரீர காரியத்தை குறித்து கலங்க வேண்டாம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. மற்ற சகலவற்றை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையாக நம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்குள் எங்களை கொண்டு வந்து கர்த்தாவே எங்களோடு மட்டுமாய் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறாய் மாத்திரமில்லாதபடி அதன்படி செய்கிறவர்களாய் விளங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, கூடி வந்த சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஏகோபித்து ஒரு மனதாய் முழு மனதோடு சபையாரை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் எல்லா ரீதியிலும் ஆசீர்வாதமாய் விளங்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து தெய்வீக பாதுகாப்பையும் கர்த்தாவே உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தோடும் உம்முடைய பிரசன்னத்தோடும் கலைந்து போக கிருபை செய்யும். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. எல்லா கன துதி மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவகை விட அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் மாணவர்களுக்கு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.